ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஜோன்னு ஒரு பையன், அவருக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அவருக்கு என்னென்னா, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பார். ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. யாரையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இப்படியே இருப்பார். அவருக்கு ஒரு ஹாப்பியாகவே இருக்க முடியல. அப்போ என் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறாரு, இங்கே பாரு, பக்கத்து ஊரில் வந்து ஒரு ஜென்குரு வந்திருக்காரு, நீ அவரை போய் பாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறார். உடனே அந்த ஜோ அந்த பையன் வேகமாக வர்றாரு. வந்துட்டு குருவை பார்த்து குருவுக்கு வணக்கம் சொல்கிறார். உடனே குரு பார்க்குறாரு, அந்த ஜோ முகம் வாடி சோகமாக இருக்கு. உடனே என்னப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை குருவே, எனக்கு மனசே சரியில்லை, எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, மனசெல்லாம் குழப்பமாகவே இருக்குது. எனக்கு என்ன மாதிரி ஒரு மந்திரம் போட்டு இதெல்லாம் சரி பண்ணுங்க, ஏதாவது ஒரு மந்திரம் போடுங்க, உங்கள்கிட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் இருந்ததுன்னா அதை வச்சு என்னை சரி பண்ணிடுங்க, இல்லாட்டி நான் செத்தே போயிடுவேன், என் மனசே சரியில்லை, குழப்பமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனே குரு சொல்கிறாரு, இல்லைப்பா, உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, உனக்கு நீ நல்லா இருக்க, உனக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது அப்படின்றாரு குரு. இல்லை குருவே, எனக்கு தானே தெரியும் என்னோடய பிரச்சனை, நீங்கள் எனக்கு நல்ல மந்திரம் போடுங்க, எனக்கு மந்திரம் போட்டு எனக்கு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக கேட்குறான். குரு ஓகே, இவன் வந்து போக மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் இந்த பையன் போக மாட்டான்னு சொல்லிட்டு இரு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் வந்து ஒரு மருந்து கொண்டு கொடுக்குறாரு. இந்த மருந்தை குடிக்கும்போது மாம்பழத்தை பற்றி நினைக்கக்கூடாது, மேங்கோ மாம்பழத்தை பற்றி மட்டும் நினைக்கக்கூடாது அப்படின்றாரு. என்ன குருவே, நீங்கள் எனக்கு மந்திரம் தானே எனக்கு போடணும், நீங்கள் மந்திரம் போட்டு நீ சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, மந்திரத்தோட இந்த மருந்து ரொம்ப சக்தி உள்ளது, அதனால இந்த மருந்து நீ கண்டிப்பாக குடிச்சுப்பாரு, உனக்கு எஃபெக்ட் தெரியும் அப்படிங்கிறாரு. சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு ஒரு வேண்டாம் வெறுப்பாக வாங்கிட்டு போகிறாரு. வாங்கி வீட்டுக்கு போயிட்டு பாட்டில் திறந்துட்டு குடிக்க போகிறாரு. மாம்பழம் நினப்பு வந்துருச்சு. அச்சோ என்னடா இது, அப்போ நிஜமாவே நமக்கு புத்தி சரியில்லை போல இருக்கேன்னு நினச்சிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பாட்டில் திறக்கிறாரு. பாட்டில் திறந்து குடிக்க போகிறாரு, மாம்பழம் நினப்பு வந்துருச்சு. ஐயையோ, நெசமாவே நம்ம பைத்தியமாயிட்டோம் போல இருக்கு. குரு என்ன சொன்னார், மாம்பழத்தை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னார். நமக்கு இப்படி ஞாபகமாகவே இருக்குன்னு குடு 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 ஓடுறாரு. குருட்ட வேகமாக ஓடுறாரு. குருவே குருவே நீ காப்பாற்றுங்க குருவே, நீங்கள் சொன்ன மாதிரி அதை எடுத்தோடனே எனக்கு மாம்பழம் ஞாபகம் தான் வருது, எனக்கு சரியே ஆகாது அப்படின்னு போய் சொல்கிறார். உடனே குரு சிரிச்சிட்டு, இந்த மருந்து என்ன நினச்சேன், இது மாம்பழ சாறு ஜூஸ், மேங்கோ ஜூஸ், அதை நீ மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போதே மாம்பழ வாடை அடிக்கும்ல, இப்போ மாம்பழத்தை பற்றி தானே யோசிப்பேன் அப்படின்னு. ஆமாம் குருவே, அப்புறம் எப்படி மாம்பழத்தை நினைக்காம இருக்க முடியும், அதுக்குள்ளே இருக்கதே மேங்கோ ஜூஸ் தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் குருவே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த பையன். நீ வந்து தெளிவாக இருக்கேன்னு நினச்சாதான் தெளிவாக இருக்க முடியும், இல்லை நான் குழப்பிக்கிட்டே இருக்கேன், நான் சரியான மனநிலையில் இல்லை நீ நினச்சேன்னா நீ அப்படி தான் இருப்ப, நீ எதை செலக்ட் பண்ணுறன்னு கேட்குறாரு. இல்லை குருவே, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு, என்னோட மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம், என்னோட எண்ணங்கள் தான் இதுக்கு காரணம்னு. அதே தான், நீ என்ன நினைக்கிறியோ அதாவே ஆயிடுவேன், அதுதான் காரணம், அதனால நீ நல்லாயிடுச்சு, நம்ம நல்லா இருக்கோம் அப்படி நீ நினச்சேன்னா நீ நல்லாயிடுவேன், இல்லைன்னா நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு குரு சொல்கிறார். அது ரொம்ப ஒரு ஒரு உண்மையான வார்த்தை. அதாவது சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் எழுதிலாம் போட்டிருப்பாங்க, நிறையா பேர் சொல்லுவாங்க, எண்ணந்தான் வாழ்க்கை, எண்ணந்தான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா இடத்துலையும் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தருமே அதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. சரியா, நல்ல எண்ணங்களோடு இருந்தால் இல்லை நல்ல விஷயமாகவே நடக்கும். நம்ம ஏதாவது தப்பான கண்ணோட்டத்துலேயோ ஒரு ராங்கான ஒரு இதில் எண்ணத்தில் இருந்தால் நமக்கு எந்த நல்ல விஷயமே நடக்காது, நமக்கு நடக்கிறதெல்லாம் கெட்ட விஷயமாக தான் நடக்கும். நீங்கள் அது எல்லாமே பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள், நேர்மறை எண்ணங்களோடு இருந்து பாருங்களேன், நேர்மறை எண்ணங்கள் அதோட மட்டும் இருந்து பாருங்களேன், நம்ம சூப்பராக இருப்போம். அது மனுஷங்க அதை ட்ரை பண்ணுறதில்ல. நீங்கள் படிக்கிறதே எப்படி தானே, நீங்கள் இப்போ சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய அந்த எண்ணத்திலே இருக்கணும், அதுக்குரிய என்ன ரிசர்ச் பண்ணுறது, புக் எடுத்து படிக்கிறது, அதை யோசிச்சுட்டே இருக்கணும், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம ஒரு பெரிய அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்டாக பயங்கரமாக ஆக முடியும்.
என்னவாக இருந்தாலும் விளையாட்டாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, நமக்கு அது முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது நமக்கு எண்ணங்களும் நல்லா இருக்கும். சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு நல்ல எண்ணங்களே வராது. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், நம்மகிட்ட நிறைய நல்ல எண்ணங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்கும். வெட்டியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலை வெட்டிலாம் இல்லாமல் உட்காந்துட்டு தேவையில்லாத பேசிக்கிட்டு தேவையில்லாத சிந்தனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நெகட்டிவானதாக நடக்கும். அப்படி தானே? அதனால் நம்ம நினைக்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை நினைக்கணும். அதுதான் குருவும் சொல்கிறார். எல்லாம் பாசிட்டிவாக பாசிட்டிவாக நடக்கும், நீ நெகட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக தான் நடக்கும். அதுதான் குருவும் சொல்லி அனுப்புகிறார். ஓகேவா? ஆச்சி நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.